தேர்ட் ஒன் பார்த்தாங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, P4 plus NaOH plus H2O என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாஸ்பரஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆனா பாஸ்பீனை கொடுக்கும். இது ஒன்று முடிஞ்சா. செகண்ட் என்ன கொடுக்க போகுது அப்படின்னா சோடியம் ஹைப்போபாஸ்பைட்டை கொடுக்க போகுது. அதாவது NaH2PO2 கொடுக்க போகுது. இதான் சோடியம் ஹைப்போபாஸ்பைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ இதை பேலன்ஸ் பண்ணும். கவனிங்க, பாஸ்பீன் ஒன்று தான், இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்க பாஸ்பரஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? நமக்கு 4 இருக்கு. இங்க ஒன்று வந்துருச்சு. இன்னும் இங்க 3 போட்டீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு பாஸ்பரஸ் 4 ஆயிடுச்சா? ரைட். இப்போ இங்க 3 போட்டனால சோடியம் 3 ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பக்கம் என்ன பண்ணணும்? 3 போட்டீங்கன்னா 3NaOH வந்துருச்சு. இப்போ ரிமைனிங் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவனமா கவனிங்க. இங்க ஆக்சிஜன் எத்தனை இருக்கு பாருங்க, 3 6 இருக்கு. சரி, இங்க என்ன பண்ணிட்டீங்க? ஏற்கனவே 3 போட்டீங்க. அப்ப இன்னும் உங்களுக்கு 3 தேவைப்படுது. அப்ப இங்க 3 போடுங்க. இங்க ஒரு 3 ஆக்சிஜன் வந்துருச்சு. ஹைட்ரஜன் பாருங்க, 3 2s are 6. இங்கேயும் 3 2s are 6. நமக்கு 6 வந்துருச்சா? ரொம்ப சிம்பிள் தங்குங்களா. சார் ஈஸியா சொல்லித்தரேன், கவனமா கவனிச்சுட்டு வாங்க. சரி, ரைட்.